எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரிஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நடிகை பழம்பெரும் நடிகையான ஒரு காலத்தில் ரசிகர்களோட கனவு கன்னியா பட்டர் பியூட்டி அப்படின்ற பேரில் கொண்டாடப்பட்ட நடிகை லதா அவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ராமநாதபுரம் ராஜ குடும்பத்தில் பிறந்த நளினி லதாவாக தென்னிந்திய சினிமாக்களில் கொடிக்கட்டி பறந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு இருந்த ஆசை தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்பா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அரசியல்வாதி, ராஜாஜி காமராஜர் ஆட்சியில் அமைச்சராக இருந்திருக்காரு. அம்மா லீலா ராணி குடும்ப தலைவி. லதாவுக்கு 12 வயசு ஆகுறப்பவே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் எல்லாமுமா இருந்திருக்காங்க. ரேடியோவில் பாட்டு கேட்டாலே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிற அளவுக்கு சினிமா மேலே ஆர்வமாக இருந்திருக்காங்க லதா. தான் படித்த ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் டான்ஸ் ட்ராமான்னு என்ன கலை நிகழ்ச்சி நடத்தினாலும் லதா கண்டிப்பாக அதில் பங்கெடுத்துப்பாங்களாமா. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் சினிமாவே சுத்தமாக பிடிக்காதான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தீவிரமாக விரும்புனீங்கன்னா, அதற்காக முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடைஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் தானே. நடிகர் மனோகரோட நாடகங்களை ஃபோட்டோ எடுக்கிறவர் தான் லதா படித்த ஸ்கூலோட நிகழ்ச்சிகளையும் ஃபோட்டோ எடுப்பாராம். அவர் எடுத்த ஒரு ஃபோட்டோவில் லதாவும் இருந்திருக்காங்க. நடிகர் மனோகரும் எம்ஜிஆரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்த ஃபோட்டோக்களை மனோகர் கிட்ட கொடுக்க அந்த ஃபோட்டோக்களில் லதாவோட ஃபோட்டோவும் இருந்திருக்கு. அது எதேச்சியாக எம்ஜிஆர் கண்களில் பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் தன்னோட உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்காக ஹீரோயின் தேடிட்டு இருந்திருக்காரு. லதாவை அந்த படத்தில் நடிக்க வைக்கலான்னு எம்ஜிஆர் முடிவு பண்ண மனோகர் லதாவோட அம்மாவை சந்திச்சு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா இதுக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லையாமா. என் பொண்ணு இப்போ தான் 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்கா, அவள் படிக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். எம்ஜிஆரும் லதாவோட அம்மாவை நேரில் சந்தித்து பேச அவங்களுக்கும் அதே பதில தான் சொல்லியிருக்காங்க லதாவோட அம்மா. ஆனால் லதா நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட மகளுக்காக வேறு வழி இல்லாமல் எஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நளினிக்கு லதான்னு பேர் மாற்றிருக்காரு. வேறு யாரும் இல்லை, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழ் உச்சரிப்புக்கு, நடனத்துக்கு, சினிமாவில் நடிக்கிறதுக்கு தேவையான அத்தனை பயிற்சிகளையும் முறைப்படி எடுத்துக்கிட்டு உலகம் சுற்றும் வாலிபனில் 1973 தன்னுடைய கனவான சினிமாவில் நடிகையை அறிமுகமாகறாங்க லதா. அடுத்த 5 வருஷங்களில் நேற்று இன்று நாளை, சிரித்து வாழ வேண்டும், உரிமை குரல், பல்லாண்டு வாழ்க, நாளை நமதே, நினைத்ததை முடிப்பவன், நீதிக்கு தலைவணங்கு, உழைக்கும் கரங்கள், மீனவ நண்பன், நவரத்தினம், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்னு வரிசையாக எம்ஜிஆருக்கு ஜோடியாக பல படங்களில் நடிக்கிறாங்க. ரசிகர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் லதா அப்படின்னே வந்து அவங்களை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிவாஜி கூட சிவகாமியின் செல்வன்லேயே அவங்க நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி கூட நடிச்சிருந்தாலும் லதா ரொம்ப இளையவங்க அப்படிங்கிறதுனால ரஜினி, கமல், விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஸ்ரீகாந்த், முத்துராமன், சரத்குமார், சிவகுமார்னு அந்த காலகட்டத்தில் இருந்த யங் ஹீரோக்கள் கூடவும் நிறைய படங்களில் லதா நடிச்சிருக்காங்க. லதாவோட மாஸ்டர் பீஸ் படங்கள்னா அவை அழகே உன்னை ஆராதிக்கிறேன் மற்றும் வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த 2 திரைப்படங்களையும் நடிப்பில் நம்மளை உருக வச்சுருப்பாங்க. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்தில் லதாவோட அழகு தான் படத்தோட மைய கருவே. லதாவோட அழகால் ஈர்க்கப்பட்டு விஜயகுமார் அவங்கள லவ் பண்ண லதா ஏற்கனவே ஜெய் கணேஷை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. தனக்கு ஆதரவாக இருந்த அண்ணனும் அண்ணியும் இறந்து போவது, நம்பின காதலனை கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் அத்துமீறல் செஞ்சுட்டு ஓடி போனது தெரிஞ்சதும் தூக்க மாத்திரை சாப்பிட்டு நடைபாதையில் இருக்கிற ஸ்டோன் பெஞ்ச் மேலே லதா படுத்து கிடக்கிற ஒரு சீன் போதும் அவங்க நடிப்பு திறமைக்கு ஆதாரத்தை சொல்கிறதுக்கு. இந்த படத்தை டைரக்டர் ஸ்ரீதர் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 3 மொழிகள்லையுமே எடுத்தார். 3 மொழிகள்லையுமே 3 ஹீரோக்கள். ஆனால் 3 மொழிகள்லையுமே ஹீரோயின் நம்ம லதா தான். தமிழ் வெர்ஷனில் விஜயகுமார் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது தமிழில் டயலாக் பேசி முடிச்சதும் அடுத்ததாக தெலுங்கு வெர்ஷனில் முரளி மோகன் கூட அதே டயலாக்கை தெலுங்கில் பேசணும். அடுத்து ஸ்ரீநாத் கூட அதே டயலாக்கை கன்னடத்தில் பேசணும். ரொம்ப சவாலாக இருந்துச்சுன்னு 3 மொழிகள்லையும் ஒரே நேரத்தில் ஒரே திரைப்படத்தில் நடித்ததை தன்னுடைய அனுபவத்தை பேட்டி ஒன்றில் லதாவே சொல்லியிருக்காங்க. அடுத்து வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படம். அப்பா பேரே தெரியாத பொண்ணு கேரக்டர் உயிர் தோழியோட அண்ணனுக்கு லவ் லெட்டர் கொடுக்க அதனால் ஊரே சேர்ந்து லதாவை அடித்து அவமானப்படுத்தும். தோழியை அடைச்சிக்கிட்டு ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி அங்கே பாலியல் தொழில் செஞ்சு தோழியை படிக்க வைப்பாங்க. ஸ்ரீகாந்தை ஒருதலையாக காதலிக்கிறது, காதலிச்சவனாலேயே அவமானப்படுறது, தோழியை வாழ வைக்க தன்னோட வாழ்க்கையை கூட அடிச்சுப்பேங்கிற கேரக்டர் இந்த படத்தில் லதாவுக்கு. கதை முழுக்க லதாவை சுற்றி தான் நடக்கும். தான் ஒருதலையாக காதலிச்சவனுக்கு தான் கையால் சாப்பாடு போடுற சீனில் லதா தன்னோட சினிமா கரியரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். லதா மேலே இருந்த கிளாமர் டால் அப்படிங்கிற அடையாளத்தை இந்த 2 திரைப்படங்களுமே சுத்தமாக தொடச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். தன்னோட நடிப்பு திறமைக்காக ஃபிலிம்ஃபேர் விருதையும் ஆந்திர அரசோட விருதையும் பெற்றிருக்காங்க நடிகை லதா. இவங்களோட கலைத்துறை பங்களிப்புக்காக தமிழக அரசோட கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு இதுவரைக்கும் 200 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காங்க லதா. தான் கரியரோட உச்சத்தில் இருக்கிறப்பவே லதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் தான் அம்மாவோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சபாபதி அப்படிங்கிற சிங்கப்பூர் தொழிலதிபரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆனவங்க குடும்பம் குழந்தைன்னு கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் கழித்து மறுபடியும் படங்கள், சீரியல்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் என்ன 2 முறை அரசியலுக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. முதல் முறை நடிப்பு மேலே இருந்த ஆர்வத்தில் மறுத்துட்டேன், ஆனால் கட்சிக்காக நிதி திரட்டுறதுக்கு
தமிழ்நாடு முழுக்க நாட்டிய நிகழ்ச்சி நடத்தி என்னுடைய சார்பாக கட்சிக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தேன். 2வது முறை என் மகன்களுக்காக மறுத்துட்டேன். நான் படிக்கிற வயசில் நடிக்க வந்துட்டேன். அதனால் என் 2 பசங்களையுமே லண்டனில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வச்சேன். என் உலகமே என் குடும்பம் தான். எங்கள் அம்மா தவிரனப்போ என் தங்கைக்கு வெறும் 12 வயசு தான். அம்மா ஸ்தானத்தில் அவளை வளர்த்து கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். 2 பசங்களும் அவங்களோட வெளிநாட்டில் வந்து இருக்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சென்னையில் இருக்கிற என் வீடு தான் சொர்க்கம். பிடிச்ச சாப்பாடு, தியானம்னு நிம்மதியாக இருக்கேன். நான் இங்கே இருந்தால் தான் என் கூட பிறந்தவங்க எல்லாருமே வருவாங்க. எனக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை பற்றி ரொம்பவே யதார்த்தமாக ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகை லதா. இதெல்லாம் தாண்டி பிரபலம் ஒருத்தவங்க தன்னுடைய முதல் திரைப்படத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் மூலமாக படிப்படியாக வளர்ந்து வராங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு பெரிய பெரிய ஹீரோக்கள் கூடலாம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி கண்டிப்பாக சர்ச்சைகள், வதந்திகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? நடிகை லதாவை பற்றின ஒரு மிகப்பெரிய வதந்தி இப்போ வரைக்கும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி, எம்ஜிஆர், லதா இவங்க 3 பேரையும் பற்றினது ஒன்று. அதாவது எம்ஜிஆர் வந்து லதாவை அறிமுகப்படுத்தினதுனால முழுக்க லதாவை அவர் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அவர் சொல்கிற திரைப்படங்களில் மட்டும் தான் லதா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு சின்ன அக்ரிமெண்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. எல்லாமே படிக்கிறப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறப்போ கேள்விப்படுறது தான். அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் லதா கூட ஒரு சில திரைப்படங்களை சேர்ந்து நடித்ததன் மூலமாக லதா மேலே காதல் வையப்பட்டிருக்காரு. லதாவை கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே விருப்பத்தோடு இருந்திருக்காரு. லதாவுக்குமே ரஜினிகாந்த் மேலே ஒரு சின்ன விருப்பம் இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லதா அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அவரை தாண்டி வந்து ரஜினிகாந்தை அவங்களால திருமணம் செஞ்சுக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கவும் ரஜினிகாந்தை கூப்பிட்டு எத்தனையோ தடவை எம்ஜிஆர் கண்டிச்செல்லாம் இருக்காரு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அது எதுக்குமே செவி சாய்க்கலாமா. லதா அவர்களுமே ரஜினிகாந்த் மேலே விருப்பப்பட்டதுனால அவங்க என் மேலே ஆசைப்படுறாங்க, நான் அவங்க மேலே ஆசைப்படுறேன், நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தில் எம்ஜிஆரே கிட்டத்தட்ட எதிர்த்திருக்காரு ரஜினிகாந்த். அந்த டைமில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ரோட்டில் எதுக்காக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது எம்ஜிஆருடைய ஆட்கள் யாரோ ஒரு சிலர் வந்து ரோட்டில் காரில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக கடுமையான முறையில் தாக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறமா தான் லதா விஷயத்துலேருந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒதுங்கிட்டார். இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிக்க வேணாம், சினிமாவில் நமக்கு கரியர் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்துக்கு பல பேர் பண்ண அட்வைஸின் பேரில் அவர் அந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிட்டாராமா. என்னதான் லதாவை பிரிஞ்சாலும் கூட லதாவை மறக்க முடியாத ரஜினிகாந்த் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவங்கள மறக்க முடியாமல் அவங்க ஞாபகத்தில் செஞ்சுக்கிற மாதிரி எனக்கு லதான்ற அந்த பேரில் தான் பெண் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி அடம்பிடிச்சு பிடிவாதம் பண்ணி தன்னை பேட்டி எடுக்க ஒரு முறை வந்த நிருபரான லதா அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாராமா. அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு லதான்ற அந்த பெயர் தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம வாய் வார்த்தையாக எங்கேயோ கேள்விப்படுறது தான் அல்லது எங்கேயோ படிக்கிறது தான். இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இது 3 பேர் சம்மந்தப்பட்ட பர்சனல் விஷயம் அப்படின்றதுனால இதில் நம்ம யாரையும் விமர்சிக்கவோ நம்மளுடைய கருத்தை சொல்லவோ அல்லது இதை ஒரு கட்டத்துக்கு மேலே பேசவோ வந்து அது நாகரிகமாக இருக்காது அப்படின்றதுனால இப்போ இதோட முடிச்சுக்கலாம். வெறும் ஒரு 200 படங்களுக்கு மேலே மட்டுமே லதா அவர்கள் நடிச்சிருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் என்றைக்குமே எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு அந்த 70s காலகட்டத்தை எடுத்து வச்சு பேசணும் அப்படின்னா அதில் லதா அவர்களுடைய பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவங்களுடைய சினிமா கனவுக்கு கிடைச்ச பரிசு அது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இப்போ இந்த எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரிஸில் நடிகை லதாவை பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பற்றி மறக்காம டிங்கு ஆயிடுங்க.